காலை பொழுது முதல் மாலை பொழுது வரை காடு சென்று ஒன்னும் செய்யல. மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, எங்க இருக்கு விவசாயம்? விவசாயம் எங்கடா இருக்கு? இப்ப நெல் விளையிற நிலம் பூரா இப்ப கல் விளையுது. பூரா பிளாட் போட்டு வித்துட்டாங்க. இனிமேல் இப்படியே பிளாட் போட்டு வித்துக்கிட்டே போனா நம்மளாம் சோத்துக்கு சுப்பிரமணியத்தை கேட்கணும், ஒரு வழியே கிடையாது. அதனால இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு விஞ்ஞான காலம், கம்ப்யூட்டர்ல எல்லாம் கிடைக்குது. கூகுள்ல சர்ச் பண்ணா சாப்பாடு எங்க கிடைக்கும்னு இடம் தெரியும். ஆனா கூகுள்ல சாப்பாடு கொடுக்குமா? அந்த சாப்பாடு கொடுக்கணும்னா விவசாயி வரணும். அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்ப இந்த விவசாயம் அழியறதுக்கு காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பார்க்கணும். யார் காரணம்? யாராவது தெரியுமா? நம்ம தானே. யாரு? மனிதர்கள், விவசாயிகள். விவசாயிகள் விவசாயம் காரணம். விவசாயம் அழிகிறதுக்கு காரணம் விவசாயி தான், வேற யாரும் இல்லை. தன்னைத்தானே தான் கெட்டு போடுறேன். என்ன காரணம்னா பேசுற வார்த்தை. இந்த சனி பகவான் இருக்கானே, மங்கு சனி, பொங்கு சனி, ஏழரை நாட்டு சனி, அட்டமத்து சனி, அத்தாஷ்டத்தம சனி, பாதச்சனி, மரணச்சனி, கண்டச்சனி, இம்புட்டு சனி இருக்கு. இன்னைக்கு சனி எங்க இருக்கான்னு பாத்தியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். விவசாயிக்கு சனி எங்க இருக்கான்னா நாக்குல இருக்கியா. நாக்குலன்னா எப்படி? பேசுற வார்த்தை. விவசாயி சொல்லுவேன், கேட்டிருக்கீங்களா? நேற்று தான் போனான், உழுதான், பரம்படிச்சான், தண்ணி பாய்ச்சனா, இன்னைக்கு தான் நட்டம். இன்னைக்கு தான் நட்டமா? அப்புறம் நட்டமா தான் போகும். அப்ப என்ன சொல்றது? ஒரு லாபத்துக்கு எப்படி வரும்? அப்ப எப்படி சொல்றது? நட்டம்னு சொன்னா அதாவது நமக்கு மேல அதி தேவதைகள் இருக்கான். அது என்ன செய்யுமா, நம்ம சொல்ற வார்த்தைகளை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லுமா. அது எந்த நேரம் சொல்லுதுன்னு தெரியாது. நம்ம நட்டம்னு சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் சொன்னா நட்டமா தான் போகும். அப்ப எப்படி சொல்றது? இன்னைக்கு தான் நடவுன்னு சொல்லணும். அப்ப சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தையா இருந்தா நல்லதே நடக்கும். அதுதான் நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும்டா. அதான் நம்ம சொல்ற வார்த்தை கரெக்டா இருந்தா எல்லாமே நல்லதா இருக்கும். அதனால விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயி தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. எப்படி? ஏன் அவனை முதுகெலும்புன்னா? ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு தான் ரொம்ப முக்கியம். அது போச்சு படுத்துக்கிற வண்டி. அதனால இந்த உலகத்துக்கு அவன் தான் முதுகெலும்பா இருந்து நமக்கு சோறு போடுறவன். அந்த சோறு போடுற விவசாய நம்ம காப்பாற்றணும்னு அன்போடு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு